Hi and hello, this is Priya. Welcome to my channel Priya Rajan Dubai Vlogs. யூரோப் வெக்கேஷன்ல தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க போயிருந்த கண்ட்ரி ஜெர்மனி. அத பத்தி ஷார்ட்ஸ் நெறைய நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் போயிருந்த கண்ட்ரி ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியால சால்ஸ்பர்க் தான் வந்திருந்தோம். ஜெர்மனிலருந்து நாங்க ட்ரெயின்ல தான் ஆஸ்ட்ரியாவுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த சிட்டிக்கு ஏன் சால்ஸ்பர்க்னு பேர் வச்சாங்கன்னு பார்க்கலாம். ஜெர்மன்ல சால்ஸ்னா சால்ட், பர்க்னா கேசில். அதாவது சால்ட் கேசில். இந்த சிட்டில நெறைய சால்ட் மைன்ஸ் இருந்துச்சு. அந்த சால்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அவங்க வாழ்வாதாரமே இருந்துச்சு அந்த காலத்துல. ஆஸ்ட்ரியா சால்ஸ்பர்க்ல ஃபர்ஸ்ட் நாங்க போயிருந்த இடம் சால்ஸ்பர்க் ஃபோர்ட்ரெஸ். வாங்க போய் பார்க்கலாம். ஃபோர்ட்ரெஸ்க்கு வெளியில தான் இருக்கோம். டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய கியூ இருந்துச்சு. ஒருத்தருக்கு 14.5 யூரோஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்தியன் மணில ஆல்மோஸ்ட் ₹1500. சாராக்கு டிக்கெட் கிடையாது. அவளுக்கு ஃப்ரீ தான். எங்க கிட்ட ஸ்ட்ராலர் இருந்ததுனால நாங்க லிஃப்ட்ல தான் போ வேண்டியது இருந்துச்சு. அதனால பெரிய கியூ எங்களால ஸ்கிப் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த ட்ரெயின் மூலமா தான் நம்ம கீழ இருந்து மேல இருக்கிற ஃபோர்ட்டுக்கு போக முடியும். இந்த ட்ரெயின் 1890ஸ்லேருந்து ஆப்பரேஷன்ஸ்ல இருக்கு. ட்ரெயின்லேருந்து இறங்கி வெளியில வந்த உடனே இந்த மாரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்கும். கேசல்குள்ள வந்தாச்சு. கேசல்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய ரைட்டிங்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்லயும் சரி, ஜெர்மன்லயும் சரி, அவங்க எப்படி சால்ட் வச்சு ட்ரேட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பத்தி எல்லாமே அதுல இருக்கும். இந்த கேசல் 11th செஞ்சுவரில கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு புரொடெக்ஷன்க்காக ஒரு வுடன் வால்ல தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இத ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த கேசல் அடுத்தடுத்த செஞ்சுரில அடுத்தடுத்த ரூலர்ஸால நல்லா பெருசா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் 20th செஞ்சுரியில பிரிசனா யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்போ இட்டாலியன் பிரிசனர்ஸ் எல்லாம் இங்க தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. மிலிட்டரி தான் இத ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்சோ அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற பிளேஸாவும் இத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்ட்டிகுலரா இந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. அதனால நான் நெறைய வீடியோஸ் எடுக்கல. சோ மோஸ்ட் வெயிட்டட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. கேசலோட டாப் வியூ. இது 360 டிகிரி வியூ. இங்க இருந்து பார்த்தா டோட்டல் சிட்டியும் அதோட சரவுண்டிங்ஸும் நமக்கு தெரியும். ஆல்சோ ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸும் இங்க இருந்து நமக்கு கிளியரா விசிபிளா தெரியும். இந்த வியூக்காகவே இந்த கேசல கண்டிப்பா நம்ம விசிட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ன்னு கூட சொல்லலாம். போயிருந்த பிளேஸ் சால்ஸ்பர்க்ல இருக்க சால்செத் ரிவர். நடுவுல போற இந்த ரிவர் சிட்டிய 2ஆ டிவைட் பண்ணியிருக்கும். அங்கங்க நெறைய பிரிட்ஜஸ் கிராஸ் பண்றதுக்கு கட்டியிருப்பாங்க. நான் இங்க நின்னுட்டு இருக்க பிளேஸ் தான் லவ் லாக் பிரிட்ஜ். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ்ல நெறைய லாக்ஸ் இருக்கும். அது என்னன்னா, லவ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லாக்ல அவங்க லவ்வ டிக்ளேர் பண்ணிட்டு, லாக் பண்ணிட்டு, கீய தூக்கி ரிவர்ல போட்டுருவாங்க. சோ தட் லவ் சக்சீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதனால நெறைய லாக்ஸ் இருக்கும் ஃபுல்லாவே. இங்க சம்மர் டைம் வந்தாலே இங்க இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, இந்த ரிவரோட 2 சைட்லயும் கேங்கா, குரூப்பா நல்லா சில் பண்ணுவாங்க. இந்த டைம் நல்லா யுட்டிலைஸ் பண்ணிட்டு, நல்லா பீஸ்ஃபுல்லா இங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. நாங்க போயிருந்த டைம்ல நல்லா வெயில் இருந்துச்சு. ஸோ தண்ணீல போய் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தண்ணி பயங்கர சில்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, பசங்கள விளையாட வச்சுட்டு, இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு, அப்படியே கிளம்பி
தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரம் பிரியா.